அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக போன 7ஆம் தேதிக்கு முன்பாக ஜனாதிபதி அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்டது. அது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவராகவும் தமிழ் மக்களுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய சம்பந்தன் நேரடியாக சென்று அரசியல் கைதிகளுக்கு அவர் ஒரு உறுதிமொழியும் கொடுத்தவர். ஆனால் அவர்கள் கைதிகள் கோரி இருந்த விடயம் என்னவென்றால் ஒரு பொது மன்னிப்பு எங்களுக்கு தர சொல்லி ஆனால் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை முழுமையாக அரசாங்கத்தின் தரப்புகள் பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ ஏற்றுக்கொண்டதாக இல்லை. மாறாக கைதிகளை ஒவ்வொருத்தராக இனம் கண்டு அவர்களை சில பேரை பிணையில் விடுவதாகவும் ஏனையோர் தொடர்ந்தும் கைதிகளாகவே வைத்திருப்பதாகவுமான ஒரு நிலப்பாடுதான் இப்ப வந்திருக்குது. இது தொடர்பாக இதுவரையும் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது தமிழ் மக்கள் சார்பாக அந்த கைதிகள் சார்பாக சம்பந்தன் ஐயா. ஆனால் இன்றைக்கு அவர் தனக்கு வைத்தியம் செய்வதற்காக அவர் டெல்லி சென்றிருக்கிறதாக நாங்கள் ஊடகங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்குது. ஆனால் அவர் இயன்றவரை விரைவாக இந்த விஷயங்கள் கையாளப்பட வேணும். இல்லாவிட்டால் இதை கையாளக்கூடியவர்களை அவர் நியமித்து சென்றிருக்க வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால் இது அந்த கைதிகளுடைய வாழ்வா சாவா பிரச்சனை. இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் தொடர்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து வெளியிட்டார். முதலமைச்சர் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை என்ற ஒரு விடயத்தை பொறுத்தவரையில் ஒரு காத்திரமான சில பங்களிப்புகளை மாகாண சபையினூடாக செய்திருந்தவர். ஒன்று, தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்படுகொலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மிக ஆதாரபூர்வமாக ஒரு 9 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு தீர்மானத்தினூடாக வடக்கு மாகாண சபையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது என்பது ஒரு விடயம். அது சர்வதேச ரீதியாக எல்லோராலும் உற்று பார்க்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருந்தது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதே போன்று அவ்வாறான ஒரு இனப்படுகொலை தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை வலியுறுத்தி இன்னும் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இந்த 2 தீர்மானங்களும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வடக்கு மாகாண சபையில் உருவாக்கப்பட்ட 2 முக்கியமான தீர்மானங்கள். ஆனால் இந்த தீர்மானங்களை ஒரு சிலர் நிராகரித்திருந்தார். முக்கியமாக திரு சுமந்திரன் போன்றவர்கள் இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் நிராகரித்திருந்தார்கள் என்பதும் பட்டவர்த்தனமான உண்மை. உள்ளக விசாரணையை சர்வதேச விசாரணை என்று தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் சரி, அதே போன்று ஒரு இனப்படுகொலையை அவ்வாறு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பது மாத்திரமல்ல, இவர்களுடைய நடவடிக்கைகள் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு எதிரான நடவடிக்கைகள். தமிழரசு கட்சி அவ்வாறு விரோதமான கருத்துக்கள் கொண்டவர்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர முதலமைச்சரின் மீது அல்ல என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.